உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, வாசனைக்காக கொஞ்சோண்டு உளுந்து போட்டு இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுட்டு அடுத்ததாக பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. இது வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது இந்த அளவுக்கு லைட்டாக மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவோ இல்லை கடலை மாவோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு நம்ம இதை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு திக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி, உங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இதில் புளிப்பு சுவைக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திக்காகிற மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் மல்லித்தலை தூவி இறக்கி நல்லா ஃப்ளஃபியான பூரி சுட்டுட்டு இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.